சென்னை மெரினா கடற்கரையில் திடீரென 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஆர்த்தியிடம் கேட்டறியலாம். ஆர்த்தி, திடீர்னு மெரினா கடற்கரையில ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட என்ன காரணம்? அதாவது தொடர்ந்து நெடுவாசலில் 100 நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடந்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எதிராகவும் இன்று மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்று கூடி மதியம் 2 மணி அளவில் மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நேற்று முதல் சமூக வலைதளங்களில் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தகவல்கள் பரவி வந்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் இந்த மெரினா கடற்கரை பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது இங்கிருக்கும் இணை ஆணையர் மனோகர் மற்றும் திருவல்லிக்கேணியின் கூடுதல் ஆணையர் பர்வேஷ்குமார் அவரது தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை முதல் இங்கு இந்த சர்வீஸ் சாலை எனக்கூடிய இந்த சாலையானது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இங்கு எந்த ஒரு பொதுமக்களும் தற்போது வரை அனுமதிக்கப்படவில்லை. இளைஞர்கள் குறிப்பாக கருப்பு சட்டை அணிந்து வருபவர்களுக்கு இங்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. மேலும் அவர்களது செல்போன்களில் இருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ்களை சோதனை செய்த பிறகே அவர்களுக்கு அனுமதி இந்த கடற்கரைக்குள் வழங்கப்படுகிறது. மேலும் இன்று சனிக்கிழமை என்பதால் பொதுமக்களின் கூட்டம் வெகுவாக இங்கு கூடியிருக்கும். ஆனால் இந்த ஒரு நிலையில் தற்போது மெரினா கடற்கரையானது வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர்ந்து ஜனவரி மாதம் முதல் அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்ற பல போராட்டங்கள் மெரினாவில் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் இந்த போராட்டமானது நடத்தக்கூடாது என்பதற்காக இங்கு போலீசார்கள் பலத்த பாதுகாப்பு பணியில் காலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர். வேதவள்ளி, ஆர்த்தி, காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கும் இந்த வேளையில இதுவரைக்கும் யாராவது அங்க போராட்டத்தில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறார்களா அல்லது யாரேனும் வருவதற்கான சமிக்கைகள் தென்படுகிறதா? அதாவது இன்று மதியம் 2 மணி அளவில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கூடி ஒன்று திரண்டு போராட்டம் நடத்த இருப்பதாக தகவல்கள் வந்தது. ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பிறகு மெரினாவில் 144 தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இங்கு போராடியவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயப்பட்டது. இதுபோல் பல நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் மாணவர்கள் தற்போது வரை இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தற்போது வரை தென்படவில்லை. அவர்கள் மாலை 5 மணி வரை இந்த கெடு கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்ற தகவலும் வெளிவந்திருக்கிறது. வேதவள்ளி, ஆர்த்தி, அந்த வழியே மெரினா கடற்கரை சாலையில் செல்வோருக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா காவல்துறை சார்பாக? அதாவது மெரினா கடற்கரை சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் மாற்று வழியாக, அதாவது மெயின் ரோட் வழியாகத்தான் அவர்களுக்கு போக சொல்கிறார்கள். மேலும் சர்வீஸ் சாலை முற்றிலுமாக முடக்கப்பட்டு இருக்கும் நிலையில் இங்கு எந்த பொதுமக்களும் தற்போது வரை அனுமதிக்கப்படவில்லை. மகளிர் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் இளைஞர்கள், அதாவது ஒரு 6 மற்றும் 7 இளைஞர்கள் ஒன்று கூடி வந்தால் அவர்கள் கடும் சோதனை பின்னர், அதாவது அவர்களை பைகளை சோதனை செய்வது, செல்போன்களை சோதனை செய்வது, இது போன்ற பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு இவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த மெரினா கடற்கரை சாலைக்குள். இதனால் இந்த தற்போது இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை சாலையானது வெறிச்சோடி காணப்படுகிறது. வேதவள்ளி.